வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் எலிசபெத்தை சந்திக்க விரைந்து செல்லும் அன்னை மரியா எளியோரை உயர்த்தி விடுதலை வழங்கும் இறைவனின் நீதியை போற்றி புகழ்கின்றார். அன்னையின் விண்ணேற்பு விழா நமக்கு விண்ணக வாழ்வின் நம்பிக்கையையும், சுதந்திர தின விழா சுயநலமற்ற நீதியும் அமைதியும் நிலவும் சமுதாயத்தை உருவாக்கும் அழைப்பையும் தருகின்றன. அன்னை மரியாவைப் போல இறைவனின் சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் நமது தேசம் ஒற்றுமையில் வளரவும் வேண்டி பக்தியோடு இத்திருப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். இறைவனின் ஆசிரை பெறுவோம். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு இந்தியாவின் பாதுகாவலே இந்தியாவின் சுதந்திர நாள். அற்புதமான இந்த நாளிலே திருப்பலியிலே கலந்து வந்திருக்கிற அத்தனை பேரும் அமருங்கள். இன்றைய நாளிலே திருப்பலி கருத்தாக ஒப்பு கொடுத்து செபிப்பவர்கள் திருமதி பிலோமினால் தாமஸ் குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். ஜோசப் மரிய வனராணி, ஜோ லியோ பிராங்க்லின், நப்ஷலா ஜோசி, ஜோ லியோ மெல்வின், ட்ரெபினா இவாஞ்சலின் குடும்பத்தார் நன்றி பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருமதி சகாயமேரி இருதயராஜ் நமது வேதியர் அவருடைய இன்றைய நாளிலே அவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இறைவன் தாமே இந்த இல்லத்திற்கு குடும்பத்திற்கு அருள் ஆசை தரும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். மேரி பமீதா 46வது பிறந்த நாள் நன்றி பலியாக குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். எலி யூஜீனியா
2ஆம் ஆண்டு பிறந்த நாள் காணும் இந்த சிறுமிய குழந்தையை இறைவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆத்மீக பலன் தர வேண்டியும் உடல் உள்ள சுகத்தோடு குடும்பத்தாரோடு இணைந்த பாதுகாப்பையும் இந்த குழந்தைக்கு தரும்படியாகவும் குடும்பத்தார் நன்றி பெருக்கோடு ஏறெடுக்கிற இந்த திருப்பலி வழியாக அவர்கள் அருளாசியை பெறும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆல்ஃபி லெனார்டு ஜோசப் பிறந்த நாளை நன்றி பலியாக குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். விண்ணரசி அவருடைய பெயர் கொண்ட அன்னையினுடைய பெயர் கொண்ட விழா நன்றி வழியாக இறைவன் தாமே செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் பணி சிறக்கவும் வேண்டி குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். சிஸ்டர் ஜூலி மில்ட்ரெட், சிஸ்டர் ஆலிஸ், சிஸ்டர் ஸ்டெல்லா, சிஸ்டர் ஆன், சிஸ்டர் வல்சா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. காணிக்கை மேரி அவருடைய 40வது நாள் நினைவு குடும்பத்தாருக்கு ஆறுதலும் தேற்றுதலும் இறைவன் தாமே தரும்படியாக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டனி வில்லியம்ஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்தோனி நிர்மல் தாஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேரி ரித்தோதஸ், செபஸ்டியன், பிரின்சிலா ஜோஷி கார்மெல் ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திவ்யநாதன் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கிற அத்துணை அரசி, இளவரசி, அன்னையினுடைய பெயர்கள் தாங்கியிருக்கிற விண்ணரசு என்று இருக்கிற அத்துணை பேருக்காகவும் விண்ணரசன், வானரசன் என்பவர்களுக்காகவும் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே அந்தோனி அன்னம்மாள் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம், எழுந்திருப்போம். மேலும் அருட்சகோதரர் விஜய் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இறைவன் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை வழங்கும்படியாகவும் கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் மேற்கொள்கிற எல்லா பணியிலும் உடனிருக்கும்படியாகவும் இந்த பலியிலே இறைஞ்சுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடு விண்ணக மாட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெற செய்வீராக. அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெற அருள் புரிய வேண்டுகின்றோம். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைமுத்து 19, அதிகாரம் 12, 1 முதல் 6 முடிய இறைமுத்துக்கள் மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான
பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. திருத்தூதர் பவுல்
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 மரியா விண்ணகத்திற்கு ஈடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது.
ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியன் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, மண்ணில் பூத்தது சுகந்திர பூக்கள், விண்ணில் திறந்தது சொர்க்கத்தின் கதவுகள். பாரத தாய் அடைந்தால் அடிமையின் விடுதலை, விண்ணக தாய் அடைந்தால் புனித பெருநிலை. மண்ணின் விடுதலை மனங்களில் நிலைக்கட்டும். அன்னையின் வழிகாட்டுதல் நம் வாழ்வில் தொடரட்டும். புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழா நமக்கு 2 பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைய நாள் நமக்கு 2 பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. முதல் பாடம், கடவுளுக்கு உகந்த தூய வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இன்றைய நாள் நாம் கொண்டாடுகின்றோம். அன்னையும் புனித தூய ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டியதன் அடையாளமாக அவரை பின்பற்றுகின்ற நாமும், அன்னையாக ஏற்றுக்கொள்கின்ற நாமும் அவர்களைப் போல வாழ நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி? கடவுளின் தாயாக பெறும் பேற்றை பெற்ற அன்னை மரியாள் அந்த நிலையை தனக்கென்ன பிடித்து கொள்ளாமல் தாழ்நிலையை தனது வாழ்வாக எடுத்துக்கொண்டார். எப்பொழுதும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்தார். தான் கடவுளின் அன்னையாக தேர்ந்து கொண்டதை அறிந்து அந்த நிலையை பற்றி கொள்ளாமல் அனைவருக்கும் தேடி சென்று உதவும் மனப்பான்மை கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட தூய ஒரு வாழ்வை வாழ நாமும் இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தூய வாழ்வு என்று எதை குறிக்கின்றது? 3 செயல்களை நான் இந்த 3 செயல்களை தூய வாழ்வாக பார்க்கின்றேன். என்ன செயல்? முதல் செயல், அன்னையின் தாழ்ச்சியின் உருவமாக மாறினார். அன்னை தன் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு இடத்திலும் தன்னை பெருமையாகவோ முன்னிலைப்படுத்தியோ வாழாமல் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து கடவுளின் முன்னிலையில் தன்னையே முழுவதுமாக தாழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாள். இன்று அன்னையைப் போல நாமும் நம் வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும் என்ற சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேடி ஓடி சென்று உதவுதல். ஆபத்து என்று தெரிந்தவுடன், உதவி என்று அறிந்தவுடன் முதலில் அன்னை மரியாள் தேடி சென்று உதவி செய்ததாக இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் பார்க்கின்றோம். அன்னை தன் வயிற்றில் கருவு இருந்த பின்பும் எலிசபெத் உதவி என்று தேவைப்பட்ட பின்பு தன்னை மறந்து தன்னை முழுமையாக கரைத்து கொண்டு எலிசபெத் அம்மாளை தேடி சென்று 3 மாத காலங்கள் அவருக்கு உதவி செய்ததாக இன்றைய நற்செய்தியின் வழியாக பார்க்கின்றோம். எனவே நம்மை தேடி வருகின்றவர்களை, ஆபத்தில் இருப்பவர்களுக்கு நாம் நம் வாழ்வில் தேடி சென்று உதவி செய்ய முன் வர வேண்டும் என்ற செய்தியும் இன்றைய நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இறுதியாக, அனைத்து நிலைகளிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். எப்படி அன்னை அனைத்திலும் கடவுளை முதன்மைப்படுத்தினாரோ அதுபோல நம் வாழ்வில் நாம் எந்த நிலையில் அடைந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும்
கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறும், தூய வாழ்வாக மாறும். இதைத்தான் லேவியர் புத்தகம் அதிகாரம் 19 இறைவசனம் 2 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நானும் தூயவர் என்று சொல்கின்றார். எனவே நம் வாழ்வை தூய வாழ்வாக வாழ இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவது செய்தியாக நாம் அன்னையர்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். அன்பானவர்களே, பல நேரங்களில் நாம் அன்னை மரியாவை இறுக பற்றி கொள்கின்றோம். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை, அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாம் மறந்து விடுகின்றோம். பல நேரங்களில் அன்னையின் ஆலயத்தை தேடி செல்கின்றோம், அன்னைக்கு நோன்பு இருந்து ஜபிக்கின்றோம், ஜபமாலை ஜபிக்கின்றோம், பல நல்ல செயல்களை அன்னைக்காக நாம் செய்கின்றோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மை பெற்றெடுத்த அன்னையை மறந்து விடுகின்றோம். எப்பொழுது நம்மை பெற்றெடுத்த அன்னையை நாம் கவனித்துக் கொள்கின்றோமோ அப்பொழுது அந்த கவனித்தல் நம் அன்னை கன்னி மரியாளுக்கே சென்றடைவதாக நாம் பார்க்க முடிகின்றது. எனவே தூரத்தில் இருக்கின்ற அன்னையை ஓடி நாடி தேடி சென்று சந்திப்பதை போல, நேரத்தை செலவிடுவது போல, வருமானத்தை கொடுப்பது போல, நேரத்தை கொடுப்பது போல நம் அருகில் இருக்கின்ற அன்னையர்களை தேடி சந்தித்து ஆறுதல் அளித்து அன்பை கொடுத்து நம்மளுடைய நேரத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களின் வாழ்வும் ஆசீர்வாதமான வாழ்வாகவும் நம் வாழ்வும் ஆசீர் நிறைந்த வாழ்வாகவும் மாற இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்னையை போல, அன்னையை தேடி சென்று அன்பு செய்வதை போல நம் அன்னையர்களையும் தேடி சென்று அன்பு செய்து வாழ இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். இறைவனின் ஆசிரை பெறுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினு அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் நமது ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். வழிநடத்தும் எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் அன்னை மரியாவைப் போல தாழ்ச்சியோடு இறைபணியாற்றவும் சமூகத்தில் எளியோரின் குரலாக ஒலிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து பாதுகாக்கும் இறைவா, இன்று சுதந்திர தினம் கொண்டாடும் நமது இந்திய திருநாட்டை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாட்டின் தலைவர்கள் சுயநலமின்றி நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரியவும், குடிமக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, அன்னை மரியாவை உயர்த்தியது போல உலகிலும்
நமது சமூகத்திலும் வாழும் அனைத்து பெண்களும் மதிக்கப்படவும் அவர்களுக்கு பாதுகாப்பும் உரிய உரிமைகளும் சுதந்திரமும் கிடைக்கப்பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் நாம் அனைவரும் அன்னை மரியாவின் வழியை பின்பற்றி பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் இறை நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவேண்டல் செய்வோம். கருணையின் கடவுளே, நாங்கள் ஒப்படைத்திருக்கக்கூடிய எங்களுடைய வேண்டலை எல்லாம் நிறைவேற்றும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் இன்வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் இன்வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நாடும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நாடும் அதிலோராகமம். உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லவே. உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இருதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா என்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவில் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான விண்ணேற்பு அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு ஆவிய நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இறைவனின் செம்மறி
இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே மக்கள் அமைதி அருளும் மக்கள் அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காடும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு புலம்பாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு புலம்பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தந்தம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகிறேன். உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இறுதி பாடல் முடிந்தவுடன் நாம் அனைவரும் நம்முடைய குடிமரத்திற்கு அருகாமையில் ஒன்று கூடுவோம். நாட்டினுடைய தேசிய கொடியானது ஏற்றி வைக்கப்படும். நீங்கள் வெளியில் செல்லுகிற பொழுது உங்களுக்கு தேசிய கொடியானது வழங்கப்படும். பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். இந்த வழிபாட்டை நம்முடைய பாசமிகு அருட்சகோதரர் தாமஸ் செல்வம் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிப்பார்கள். ஒவ்வொருவரும் முழுமையாய் இந்த சிறப்பு நிகழ்வில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் ஆசீர்வதிப்பாராக. என்றென்றும் அன்னை மரியாவை போல வாழ சென்று வாருங்கள். தெய்வீக பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. மனோகராணி பயகராணி மண்ணிலே புனித மாதிரி. மனோகராணி பயகராணி மண்ணிலே புனித மாதிரி. விண்ணொளி தாரணை தாயினி தன்னொளி வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரணை தாயினி தன்னொளி வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்ல சீனி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாயினி. வல்லோகராணி பயகராணி மண்ணிலே புனித மாதிரி. வானவர் போற்றிடும் ராக்கினி மன்னவர் வாழ்த்திடும் ராக்கினி. வானவர் போற்றிடும் ராக்கினி மன்னவர் வாழ்த்திடும் ராக்கினி. பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. வல்லோகராணி பயகராணி மண்ணிலே புனித மாதிரி. வல்லோகராணி பய